இன்றைக்கி மகா சிவராத்திரி வருஷத்துலேயே ஒரு தடவை தான் அது வரும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் கொஞ்சம் கொஞ்சம் சிமெண்ட்டு, இந்த செங்கல் ஒருத்தனை முன்னேறும்போது அது முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சில பேர். மகா சிவராத்திரியான பூஜைக்கு நாங்கள் சாமிக்கு பொருளெல்லாம் எடுத்து வந்து வச்சுக்கிறோம். சிவராத்திரி ஒரு நாள் மட்டும் இந்த இடம் வெளிச்சமாக இருக்கும். அந்த மரத்துக்கு இடையில் இந்த இடத்துல பாருங்கள், வாய், மூக்கு, கண், நம்ம மலையை சுற்றியே நிறைய 8 லிங்கங்கள் வச்சுருக்காங்க. இது தொடக்கத்தில் இருக்கிற மாதிரி என்னோடய உணர்வு. இந்திரலிங்கம் தான் ஃபஸ்ட்டு வரும். அதே மாதிரி எதர்ச்சியாக அமைச்சதா இல்லை அவர் அமைச்சதா அது யாருக்குமே தெரியாது. இது இயற்கையாக பாருங்கள், பேசிட்டு இருக்கும்போது அந்த கவுளி அடிக்குது. இது பெரிய ஒரு நாகம் ஒன்று வருது. நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நான் இன்னும் பார்க்கல. இது அவரோட இடத்துல அவர் இருக்கிறாரு. இது யாருக்கும் சொந்தம் கிடையாது. எனக்கே பூஜை நைட்டில் வைப்போம்ல, அப்போ கீழே சாமிக்கு அங்காளம் ஒரு பூஜை பண்ணுவாங்க. அவசியம் பண்ண உடனே அந்த சுவாமியோட சக்தி நிலை இங்கே லொக்காலிட்டிக்குள்ளே சுற்றி இந்த பாறையவே சுற்றுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சிவராத்திரிக்கு ஏதோ கோயிலுக்கு போயிருக்கீங்கல்ல, கோயில் எதுவுமே கொடுத்துருப்பாங்கல்ல. ரெடி ஆகிட்டேன், சிவன் பாட்டுக்காக. விடிஞ்சே போச்சுங்க. வீடியோடையே நான் நைட்டு சொல்லியிருப்பேன், வீடியோவில் டான்ஸ் ஆடி காசு இருந்துச்சுன்னா கோவிலுக்கு, சிவன் கோவிலுக்கு ஏதோ ஒரு கோவிலுக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி நேற்று ஆடின பாட்டு 2 பாட்டுக்குமே ரொம்ப நாளாக எங்கள் அம்மா ஒரு சிவன் கோயிலுக்கு போகணுன்னு சின்ன வயசுலேருந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அம்மா அவங்களுக்காக இந்த காசை கொண்டு போய் சாமியை கூட்டிகிட்டு போய் அங்கே காட்டுவோம். அது அவங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்பு ட்ராவலர். இன்றைக்கி மகா சிவராத்திரி வருஷத்துலேயே ஒரு தடவை தான் அது வரும். மாதம் மகா சிவராத்திரி வரும். ஆனால் இந்த வருஷத்துலேயே மாசியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம இரவு முழுக்க விடிய நம்ம முழிச்சிருந்து சிவனை தியானமோ பிரார்த்தனையோ பஜனையோ சிவனுக்காக நம்ம முழிச்சிருந்தாலும் நமக்காக நிறைய நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மகா சிவராத்திரிங்கிறனால சிவபெருமானுக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணி அது பூஜை பண்ணி நாங்கள் வருஷம் பண்ணுவோம். அதை ஒரு விளாகாக நான் பண்ணலான்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும். நம்ம ஊர் வீடியோ பார்த்தோம்னா யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் அதிகம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் இது மகா சிவராத்திரிங்கிறனால நிறைய ஆன்மீக அன்பர்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள். இது எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற ஒரு சின்ன சிவன் எங்கள் வீட்டுக்கு ஒட்டி இருக்குது. அதனால் இது இந்த சிவபெருமானை வச்சு இந்த வருஷத்தோட 10 வருஷம் ஆகுது. 2017 பிரதிஷ்டை பண்ணது. எப்படின்னா, வெள்ளிங்கிரி நான் மலையில் சொல்லியிருப்பேன், 2வது தடவை வரும்போது ஒரு அதிசயம் நடந்துச்சின்னு. வெள்ளிங்கிரி மலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் சிவபெருமானை நான் பிரதிஷ்டை பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா ஆலயங்களும் இருக்கிற மாதிரி சிலைகள் இல்லை. இது நான் இந்த சிமெண்ட், நான் கட்டட வேலைக்கு போகிறேன் இல்லையா, அதில் போகிறனால நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் கொஞ்சம் கொஞ்சம் சிமெண்ட்டு, இந்த செங்கல், ஜல்லி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேகரிச்சுட்டு வருவேன். இந்த சுவாமியை நம்ம சின்னதாக செய்ய ஆரம்பிக்கலாம், கொஞ்சோண்டு வச்சு நம்ம சாமி பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தது தான். சுவாமி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தது. அது என்ன காரணம்னா, சின்னதாக செஞ்சு நான் வழிபாடு பண்ணி கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டேன். அடுத்தது நான் டான்ஸ் ஆடுவேன் நிறையா. இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக ஆடுவேன். அதனால் சிவன் பாட்டுக்கு ஆடலாம்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ என்ன பண்ணலான்னா, யாரும் பண்ண முடியாததை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன்னா, அந்த சிவபெருமானை செய்ய ஆரம்பித்தேன். சிமெண்ட்டு, செங்கல், ஜல்லி, மண், கம்பி இதெல்லாம் வச்சு பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டுக்கிட்டேயே. நான் என்ன நினச்சேன், செஞ்சுட்டு கோயிலில் கொண்டு போய் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா பண்ணினேன்.
பண்ணினோடனே சாமி வந்து செய்ய 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 பிரம்மாண்டமாக மாறிட்டார். பிரம்மாண்டமாக மாறினோடனே ஒரு 48 நாள் மண்டல பூஜைலாம் பண்ணால் தான் சாமிக்கு சக்தி வரும்னு நிறைய பேர் சொன்னாங்க பெரியவங்கலாம். நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுல்ல நமக்கெல்லாம். அது ப்ராப்பராக பண்ணணும். அதனால் மனசார தண்ணி ரெகுலராக ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். சாதாரண தண்ணியே வீட்டுக்கிட்ட வச்சு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பக்கமாக ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த மார்கழி மாதம் 30 நாள் சாமி கும்பிடுவோம் இல்லையா, அந்த டைம்லேயும் செய்ய ஆரம்பிச்சது. சாமி வந்து பிரம்மாண்டமாக மாறிட்டார். ரெகுலராக ஒரு கோயிலில் பார்த்தா ஒரு 3 அடி இருப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு மாறிட்டார். அந்த தைப்பொங்கல் வருது. அப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு பசங்களாம் கூட்டிகிட்டு போய் சாமி செஞ்சுருக்கேன்டா, இந்த பாட்டுக்கு ஆடலாண்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்க தூக்கு முயற்சி பண்ணாங்க. அதாவது அந்த சாமியை நகர்த்த முடியல. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா, நான் தான் செஞ்சு அந்த சுவாமியை வந்து இங்கே நானே ஒண்டியமாக தூக்கி செவுத்து மேலே ஒரு திட்டு மேலே வச்சுட்டேன் ஒரு ஆளாக. அவங்க ஒரு 4-5 பசங்களை நான் கூட்டிகிட்டு வந்து வாடா தூக்கிட்டு போய் அங்கே ஸ்டேஜிட்ட வச்சு நம்ம ஆடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள பேசும்போது அவங்க சரி பார்க்கலான்னு சொல்லி தூக்க ஆரம்பித்தாங்க. துளி கூட நகரல. எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் பெரியவங்ககிட்டலாம் கேட்டேன், என்னங்க சாமி எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தூக்கும்போது எந்திரிச்சது, அவங்க தூக்கும்போது எந்திரிக்கலன்னா சாமி அவன் வீட்டு விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலுமே நான் நிறையா அடியாருங்கள்கிட்டலாம் போய் விசாரித்து இந்த மாதிரிலாம் கேட்டு அதை வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலில் கேட்டு பார்த்தோம். அங்கே வந்து கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிலைக்கு தான் சக்தி இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, அதனால் அந்த கோயிலில் வைக்க வேணாம், வச்சா அது பழுது அடைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பெரியவங்க, ஆன்மீக பெரியவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லுக்கு இடங்க அதை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. வீட்டுக்கு பின்னாண்ட ஒரு சின்ன பையன் என் கூட இருப்பான். அவன் வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினச்சோம்னா அது செய்கிறதுக்கான ஒரு தரமான சின்ன பையன் இருந்தான். அவன் தான் சொன்னான், நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு இடம் இருக்கலன்னா அங்கே வச்சுக்கலாம், டெய்லி நம்ம போய் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இதெல்லாமே அந்த ஆன்மீகத்திலே வரதுங்க. நான் எதுவும் முடிவு பண்ணல, அவர் தான். நான் வந்து இங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஐடியா இல்லை. அது இறைவனாக ஐடியா பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் நாங்கள் அங்கே 4 பேர் தூக்க ஆரம்பித்தோம் இல்லையா, அப்போ எந்திரிக்காத சாமி இங்கே அந்த பையன் சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் ஒரு 4:30-5 மணி டு 6-7 மணிக்குள்ளார கொண்டு வந்து வச்சு ஒரு விளக்கு பற்றி வச்சிட்டோம். அந்த இடம்தான் இந்த இடம். இங்கே ஆல்ரெடி ஒரு சுவாமி மாரியம்மனை வச்சு வழிபட்டுருக்காங்க நம்ம ஏரியா மக்கள் வந்து. அதனால் கேட்டதுக்கு ஓகே இருந்துட்டு போகுது. இங்கெல்லாம் வந்து பசங்கள்லாம் சீட்டாடுறது, கறி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விளையாட்டுலாம் விளையாடுறதுக்கான ஒரு இடமா அந்த காலத்தில் யாரும் இருந்திருக்கலாமோ எங்களுக்கெல்லாம் தெரியாது. நானும் இது வரைக்கும் அப்படியே வருஷம் சிவராத்திரிக்கு வந்து அவரை வழிபட்டு கும்பிட்டுட்ருக்குறோம். அது அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாலும் சொல்லாமல் இருந்ததுனா அந்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. கருங்கல் வந்து பழுதடைஞ்சு போயிடும், கருங்கல் மட்டும் காலப்போக்கில் இருக்கும், சிமெண்ட் வந்து பழுதடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் சுவாமி வந்து நான் எப்படி பிரதிஷ்டை பண்ணணும் எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கட்டட வேலைக்கு போகிறனால உன்னால் இந்த வேலை செய்ய முடியாது, அந்த வேலை செய்ய முடியாது, நம்மளை சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தனை முன்னேறும்போது அதை முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சில பேர். அந்த சில பேர் சொன்னனால தான் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்தினால் செஞ்ச ஒரு சிவபெருமான். நான் செஞ்சேன்னு சொல்கிறதோட அவர் தான் செய்ய தூண்டுனாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கட்டடத்துலேயும் ஒவ்வொரு சிமெண்ட் ஒவ்வொரு கையும் எடுத்துகிட்டு வந்து செஞ்சது இங்கே தூக்கிட்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணி அன்னைக்கு தான் நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் பூஜை பண்ணினோம். அப்போ தான் 2017 அப்போ தான் நினைக்கிறேன் ஆதியோகி சிலையும் திறப்பு விழா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் மைண்டில் இல்லை. அப்போல்லாம் ஃபோனு கேமராவும் இல்லை 10 வருஷம் முன்னாடியெல்லாம் அந்தளவுக்கு இல்லை, என்கிட்ட இல்லை. அதனால் நான் அதெல்லாம் வீடியோ பிடிக்கிறது இது பண்ணுறதுலாம் இல்லை. அதனால் வருஷம் தோணும், நம்ம சாமிக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணும். இது வரைக்கும் நான் எங்கள் அம்மா அவங்க மட்டும்தான் வழிபடுறோம்.
இது கோயில் இடம் தான் இருந்தாலுமே சுவாமி இது வரைக்கும் இங்கே வந்து சூப்பரான ஒரு நிம்மதி இருக்குது சாமியை வழிபடுறதுனால. காட்டுறேன் பாருங்கள். நான் சிவபெருமானை வச்சு வழிபடுற இடம். அவர் தான். இன்றைக்கி மகா சிவராத்திரிங்கனால சரி நம்ம சாமியை பற்றி வீடியோ போடுறோம். சாமிக்கு ஒரு 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 விஷயத்த சொல்லணும்னு சொல்லுங்கள். சாமி பற்றி சொல்லணுன்னா இதுதான் என்னோட சின்ன ஒரு அனுபவங்கள். இதில் நிறையா நடந்தது. சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மணி பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. மகா சிவராத்திரியான பூஜைக்கு நாங்கள் சாமிக்கு பொருள் எல்லாம் எடுத்து வந்து வச்சுக்கிறோம். அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறமேலு சாமி கும்பிட்டு அப்புறம் கீழே இறங்கி போயிடுவோம். வேஸ்டி அப்படி பாருங்க. எடுத்துரு, 1 வருஷம் ஆயிடுச்சுல்ல, எடுத்துரு. எடுத்து அந்த மரத்த மேலே போடு. பாம்பை பற்றி சொன்னியா? பாம்பு என்னது சொல்லுங்க. அப்படின்னு சொல்லு. அதே சொல்கிறேன். பாம்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியது. கொகையில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். தேனி குடிக்கிட்டு இல்லை அவங்க குறைச்சிக்கிட்டு வந்து கிடைக்குது. கரும்பால்
இல்லை தேய்ச்சிக்கிட்டு இப்படி ஊற்றுனாதான் சாமி வளன்னு அப்படியே இதாக இருக்கும். பல பலன்னு மின்னுது, வழுக்குது பேர். சொம்பு விட்டு மோன்ற மாதிரி தான் கரெக்டாக மோணும். சொம்பு இருந்து காணுமே, அந்த முட்டு மோக்கிற சொம்பு இருந்து காணுமே, யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வேட்டி பன்னீர் ஊற்றணுமா? பன்னீர் அபிஷேகம். அந்த குண்டா கொஞ்சம் கழுவிட்டு அந்த சொதில் சொம்பில் பிடிச்சி வச்சுருந்தோம். அது கொண்டா தட்டு சின்ன தட்டு. சாமிக்கு புது வஸ்திரம் வித்தியாசம். அது அப்புறமேல் சின்ன வேட்டி அதெல்லாம் இந்த மடிப்பாடு இருக்குது. இது போடு எல்லாம் ஒன்று தான். நந்தீஸ்வரருக்கு ஒரு வேட்டி. நந்தீஸ்வரர் நீ தான் கரை வேட்டி கட்டு, தன்னால் பாவம் பழைய வேட்டி. இது நிற்க மாட்டேங்குது. யாருக்கு? நந்திக்கு, சிவபெருமானுக்கு. அடுத்தது காலபைரவர். உங்களுக்கு காட்டிட்டு காட்டுறேன். பெரிய துண்டாக இருக்கிறனால சின்ன சாமிக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. இது பலிபீடம், அது வில்வ மரம். சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு. பாருங்கள், பல்ப் போட்டிருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒயர் போட்டு அங்கேருந்து லைட்டு போட்டிருக்கேன். மித்த நாட்கள் எல்லாம் இருட்டாக தான் இருக்கும் இந்த இடம். சிவராத்திரி ஒரு நாள் மட்டும் இந்த இடம் வெளிச்சமாக இருக்கும். ஓம் நம சிவாய. சாமிக்கு தேங்காய் பழம், சக்கரவள்ளி கிழங்கு, தக்காளி சாப்பாடு. கரெக்டாக மணி 6 மணி ஆகுது. 1 மணி நேரம் ஆயிருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு. சாமிக்கு பூஜை ஆரம்பிக்கலாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
சூப்பராக பூஜையெல்லாம் சிறப்பாக பண்ணியாச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:11 கிட்ட ஆகுது. இந்த சங்குநாதம் முழங்கும் போது ரொம்பவும் நல்லா இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த பாறையே சங்கு வடிவத்தில் லாங்கிலேருந்து பார்க்கும்போது தெரியும். இந்த இன்னொரு டைப் என்னென்னா, இந்த பாறையோட அடிமட்டத்தை பார்த்தோம்னா ஆமை, ஒரு அந்த ஆமையோட கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க புராணத்தில். அந்த மாதிரி ஆமை வந்து அந்த உலகத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி இன்னும் ஒரு அவதாரத்தில் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும் இந்த இடம். உங்களுக்கு ஆமையோட முகத்துலேருந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். இதை பார்த்தா ஒரு ஆமை ஓடு மாதிரியே இருக்கும். குகையை பார்த்தா இயற்கையாகவே அமைஞ்ச குகை பாருங்க. நம்ம மலையில் வந்து நிறையா அற்புதங்கள் இருக்குது. ஒரு நாள் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஒரு நாள் காட்டுறேன். அதே மாதிரி சாமி பேர் ருத்ரம். அந்த மரத்துக்கு இடையில் இந்த இடத்துல பாருங்கள், வாய், மூக்கு, கண், நெத்தி, ஜடாமுடி, இது ருத்ர ரூபம். அதே மாதிரி இவருக்கு வந்து ருத்ர சிவன் வச்சுக்கிற ருத்ரேஸ்வரர்னு. இங்கே இது காலபைரவர், அங்கே வந்து விநாயக பெருமான், இங்கே வந்து பலிபீடம். இங்கே ஏற்கனவே அந்த மண்ணை பறிக்கும்போது இந்த சாமி கிடச்சிது. இந்த இடமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்ப வேண்டியதான். சூப்பராக இருக்காரு பாருங்கள். இந்த லிங்கம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீக பெரியவர் கோயில் வச்சுருக்காரு, அவர் எனக்கு கொடுத்தாரு. அது வந்து இந்திரலிங்கம். நம்ம மலையை சுற்றியே நிறைய 8 லிங்கங்கள் வச்சுருக்காங்க. இது வந்து தொடக்கத்தில் இருக்கிற மாதிரி என்னோடய உணர்வு. இந்திரலிங்கம் தான் ஃபஸ்ட்டு வரும். அதே மாதிரி எதர்ச்சியாக அமைஞ்சதா இல்லை அவர் அமைச்சதா அது யாருக்குமே தெரியாது. இது இயற்கையாக பாருங்கள், பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கவுளி அடிக்குது. அதனால் ஆரம்பத்திலேயே அது அவர் முடிவு பண்ணியிருப்பார். இந்திரலிங்கம், குபேரலிங்கம், வாயுலிங்கம், அந்த மாதிரி 8 லிங்கங்கள் இருக்கு இல்லையா? அந்த லிங்கத்தில் நம்ம கிரிவலம் போனோம்னா முதல்ல இருக்கிறது இந்திரலிங்கம் தான். எனக்கு என்னோடய ராசிக்கு தகுந்த மாதிரியும் அவர் தான் இருக்கார். அந்த நட்சத்திரத்தில் கும்புறத்துக்கு அவர் தான் இருக்கார். அதனால் எனக்கு அமைஞ்சிருச்சு. இதெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சாமிக்கு படையல். அது வந்து காலையில் மறுபூஜை பண்ணிவிட்டு பாதி எடுத்துக்குவோம். சிவபெருமான் இங்கே வச்ச மொதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் வரைக்குமே நாங்கள் இங்கேயே தங்கியிருந்தோம். இந்த குகைக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க. அப்போல்லாம் தங்கியிருந்தோம். இங்கே வந்து பெரிய ஒரு நாகம் ஒன்று வருது. நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நான் இன்னும் பார்க்கல. ஆனால் அதோட சட்டையை பார்த்துருக்கேன். மிக பெருசு, ஒரு 7-8 அடி இருக்கு மேலே இருக்கும். அது ரொம்ப வருஷமாகவே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த குகைக்குள்ளே ரொம்ப வருஷமே இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. நிறைய பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வரைக்கும் நான் பார்க்கல, அதனால் ரொம்ப சந்தோஷம். சட்டையை பார்த்தே நான் பயந்துக்கிட்டு ரொம்ப நாளாக வரல. இந்த இடம் வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் தானே இது. அது அவங்க இருக்கிற ஏரியா தானே, அதனால் அப்படி தான் இருக்கும். இது அவரோட இடத்துல அவர் இருக்கிறாரு. இது யாருக்கும் சொந்தம் கிடையாது, எனக்கே. இது அவரோட இடத்துல அவர் அமைஞ்சிருக்காரு. எனக்கே அது இல்லை. நான் வந்து ஒரு அடினா வழிபடுறேன், அவ்வளோதான். யார் வேணால் வந்து கும்பிடலாம். சரிங்க, போயிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த சிவன் பெருமானை கும்பிட்டு இந்த நைட்டு பூரா நம்ம என்ன பண்ணுறோம், விடிய வரைக்கும் என்ன பண்ணுறோம், இங்கே போனோம்னா வந்தோம்னா உங்களுக்கு சிவராத்திரி பூரா உங்களுக்கு அட்டனை. மொதல் வருஷமெல்லாம் முழிச்சிருக்குன்னு சொன்னாங்க. மொதல் வருஷமெல்லாம் நான் தூங்கி இந்த இடத்துல படுத்துக்கிட்டோம். 2ஆவது வருஷம் கூட முழிச்சிருந்தோம். மொதல் வருஷம் முதல் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டது இந்த இடத்துல. மொதல் வருஷம் சக்தி நிலை சொல்லுவாங்கள்ல, சிவனை தேடி பார்வதி வந்ததாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி நிலை ஏற்கனவே இங்கே மாரியம்மனோட சக்தி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வச்சாங்க இல்லையா? அதனால் சிவபெருமான் இங்கே வச்சுருக்கும்போது அந்த சக்தி நிலை அதிகமாக இருந்திருக்கு. நாங்கள் முத வச்சப்போ ஒரு கரெக்டாக ஒரு உச்சகால பூஜை நைட்டில் வைப்போம்ல, அப்போ வந்து கீழே சாமிக்கு அங்காளம் ஒன்று ஒரு பூஜை பண்ணுவாங்க. அவசியம் பண்ண உடனே அந்த சுவாமியோட சக்தி நிலை இங்கே லொக்காலிட்டிக்குள்ளே சுற்றி இந்த பாறையவே சுற்றுச்சு. அந்த மாதிரி சிவபெருமான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காரு.
சரி வாங்க போகலாம். இதெல்லாம் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். வா வா. பூனை பாருமா எங்கே வந்து படுத்துருக்குன்னு. பூனை பூனை. யார் பூனை? அந்த பூனை தான். பூனை தானே? ஆ எந்த பூனை வந்துருக்குது? இது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும். இது வந்து ட்ரை சீசனுங்கிறனால ரொம்ப இதாக இருக்குது. பாதையை வந்து நான் இப்படி தான் உருவாக்கி வச்சுக்கிறேன். அதான் அவங்க பூனை. இந்த பாறை வந்து அங்கே இருக்கு பாருங்க. நான் வரேன் போ. நீ இருட்டாகுது வா. சதுரகிரி வெள்ளிங்கிரியில் வழுக்கு பாறை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன வழுக்கு பாறைக்கு அந்த அத்தனை பாறையில் ஏறி போனாலுமே இந்த இடத்துல நானே வழுக்கி விட்டு விழுந்துருக்கேன். கீழே போயிட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இன்றைக்கி நைட்டு ஒரு இடத்துல தெரிஞ்ச இடத்துல சிவன் பாட்டுக்கு ஆடுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு ஆடிட்டு இன்றைக்கி நைட்டு சிவராத்திரி பாதி போயிடும். அப்புறம் மலைக்கு போகிறது இந்த மடத்துக்கு குமாரசாமியார் மடம் அப்படின்னு இருக்குது. அங்கே போவோம். ஈசாவில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்குதா? சரி ஜஸ்ட் அந்த இசை கேட்டால் எல்லா இடமும் ஈசன் இருக்கிற இடமே தான் கேட்கும். அந்தளவுக்கு மகத்துவமாக போட்டிருப்பாங்க. நான் போகணும்னு நான் ரொம்ப நாள் ஆசை. போய் பார்க்கணும். ஒரே ஒரு தாட்டி போயிருக்கேன். உங்களை ஈசாவுக்கு போய் கூட்டிட்டு போகிற பாருங்க. அதே அலையலையே அடிக்குது. ஈஷா சர்க்குரு அங்கே பண்ணி அந்த ஈஷா அந்த தியானலிங்கத்தில் இருக்காங்க. இப்போ ஆதியோகி சிலைக்கு வருவாங்க. இன்னைக்கு வந்துட்டு தெரிஞ்ச மலையடி வரத்தில் சிவன் பாட்டுக்கு ஆட சொல்லியிருந்தாங்க. நான் எப்பயுமே ஆடுறது உண்டு. சிவ பாட்டு வழக்கமாக ஆடுவேன். அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு நான் ஆடுவேன். அந்த காசு வந்துச்சுன்னா இந்த யூடியூப் ட்ரிப்பு அடிக்கிறேன் இல்லையா, நான் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். மருதமலை, ஓதிமலை, இன்னும் போயிருக்கேன். அது வீடியோலாம் எடுக்கல. ஆனால் போய் இந்த கொங்கு எழுத்தரம் இதெல்லாமே டான்ஸ் ஆடி வந்த காசில் வந்து நம்ம போய் வீடியோ எடுத்துருக்கேன். இதெல்லாம் டான்ஸ் ஆடி வந்த காசில் போய் வீடியோ எடுத்திருக்கேன். எனக்கும் நானும் 7-8 வருஷமாக வீடியோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒருத்தரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சேனல்லையும் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு முன்னாடி எல்லாம் போயிடுச்சு. அது நமக்கு தெரியாதுங்கிறவங்கள போயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம பார்த்துக்குவோம். தொடர்ந்து முன்னேறுவோம், முயற்சி பண்ணுவோம். வெற்றி நமக்காக வெற்றி அங்கே தான் இருக்கும். நம்ம தான் அந்த வெற்றி தேடி போயிட்டே இருக்கணுங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு நான் இருக்கேன். ஏன்னா ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக பார்த்தா தான் எனக்கும் இன்ட்ரெஸ்டாக பேசுகிறதுக்கு வரும். பார்த்தீங்கன்னா லைக் பண்ணினா தான் அந்த வீடியோ மற்றவங்களுக்கு காட்டும். அது ஒன்று இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணினா தான்
எனக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். பார்க்குறீங்களா பார்க்கலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்ல. நம்ம சும்மா பேசிகிட்டே போயிடலாம். நான் இந்த ஃபோனை பார்த்து பேசினா கூட 257 பேரோ என்னமோ இருக்காங்க. அவங்கள தான் நினச்சி நான் பேசுகிறேன். நீங்கள் தான் அது. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணால் எனக்கு தெரியாது நீ யார் யார் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி மகா சிவராத்திரியை ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நாள் முழுக்க இந்த இரவு முழுக்க சிவனோட நம்ம பயணிக்க போகிறோம். அங்கே போயிட்டு ப்ரோக்ராம் மாதிரி பொங்கல் நிகழ்ச்சி மாதிரி கூப்பிட்ருக்காங்க, ஆடிட்டு அதில் வருமானம் வந்துச்சுன்னா இன்னொரு கோயிலுக்கு போகிறதா நான் நினச்சிருக்கேன். கண்டிப்பாக அந்த கோயில் நான் வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். நம்ம அம்மா அப்பா இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அதில் வருமானம் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ வந்து அந்த சிவன் கோவில் தான் சொல்லிட்டேன். மருதமலை போன வருஷம் மருதமலை டான்ஸ் ஆடி தான் அந்த காசில் போனேன். ஓதிமலை, அப்புறம் வந்துட்டு 7 கொங்கு ஸ்தலம், இன்னும் ஒரு கோவில் இங்கே முருகர் கோயிலுக்கு போனது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நான் சூப்பராக எனர்ஜியாக உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பேன். ட்ரெஸ் காஸ்டியூம் மாற்றிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஃப்ரிட்ஜை திறந்தா பால் பாக்கெட்டு என்ன அந்த சிவராத்திரி விரதம் நினைக்கலாம். நாகருக்கு பால் ஊற்றுவேன். நேற்று வந்து ஊற்றுற டைம் ஆகிடுச்சு, அதனால் இப்போ போயிட்டு ஊற்ற போகிறேன். உங்களுக்கு காட்டுறாங்க போயிட்டு. சிவராத்திரி மலைக்கு போயிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. நாகருக்கு பால் ஊற்றிட்டு போய் சாப்பிட்டு போய் மறுபடியும் கீழே குமாரசாமியார் மடத்துக்கு போகணும். காலையிலேருந்து கூப்பிட்டு இருந்தாங்க, அதனால் இங்கே வேலை பார்க்குறதுக்கு சரியாக போச்சு. போய் பார்த்துட்டு குமாரசாமியார் வணங்கிட்டு அப்புறம் இறக்கத்து கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நைட்டு வந்து மலைக்கு போகலாம், இல்லைன்னா கிரிவலம் போகலாம். பார்க்கலாம் இன்றைக்கி டேட், இன்றைக்கி நைட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டடன் டடன் தக்காளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, சக்கரவள்ளி கிழங்கு. நாங்களும் நினைக்கிறோம் சாமிக்கு வந்து சூப்பராக பண்ணலாம், இந்த வருஷம் பண்ணலாம், இந்த வருஷம் பண்ணலாம்னு. சாமி இன்னும் கொஞ்சம் நல்லா சாமிக்கு பண்ணுறதுக்கு போது சாமி நினைச்சா தான் பண்ண முடியும். சக்கரவள்ளி கிழங்கு. நீங்களும் இந்த மாதிரி சிவராத்திரிக்கு ஏதோ கோயிலுக்கு போயிருப்பீங்கல்ல, கோயில் எதுவுமே கொடுத்துருப்பாங்கல்ல, நிறையா கொடுப்பாங்க. நான் போயிருக்கேன். நான் மடத்தில் போய் உக்காந்தேன்னா விடிகிற வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருப்போம். ஏதோ ஞானத்தை பற்றியும் இதை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இல்லைன்னா யாரோ டைம் தூக்கம் தொட்டி இருக்குன்னா யாரோ கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் போன வருஷம் கிரிவலம் போனோம். நாங்கள் 6-7 பேர் தான் போனோம், வேறு யாரும் வரல. சாப்பிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஓகே, நாங்கள் சாப்பிட்லாம். இறக்கத்து கோயில்கிட்ட வந்திருக்குங்க. உதிரி பூ வாங்கிறதுக்கு, சிவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு. அம்மாவை இறக்கி விட்டேன், எங்கே போச்சுன்னு தெரில. பூ வாங்கியாச்சு. அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் வருவோம் இறக்கத்து கோயிலுக்கு. அப்போ உங்களுக்கு காட்டுறேன். குமார சுவாமியார் மடத்துக்கு வந்திருக்கோம். உள்ள வீடியோ எடுக்க முடியாது, நான் எடுத்தேன்னா காலையில் கீழே காட்டுறேன். அட்டாச் பண்ணி
மடத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க டான்ஸ் ஆடுறதுக்காக. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல நல்ல துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டுருக்குறேன். போய் யாராவது எடுக்க சொன்னாங்கன்னா வீடியோ எடுத்தாலும் இதில் சின்னதாக ஒரு அட்டாச் பண்ணுறேன். இல்லைன்னா அந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. டான்ஸ் ஆனால் ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி எதுவும் எடுத்தாங்கன்னா அவங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, அந்த மேக்கப் போட்டுக்கிட்டே ரெடி ஆகிட்டேன் சிவன் பாட்டுக்காக. இப்போ அடுத்த பாட்டு நம்மளுக்கு தான். முடிஞ்சா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வெள்ளை வெள்ளையே தெரியுது, மூஞ்சியெல்லாம் வெள்ளையாப்பா தெரியுது. மணி பார்த்தீங்கன்னா 2:15 வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பாட்டையும் போட்டு பாட்டு அந்த சாமி இந்த விடிகிற வரைக்கும் முடிச்சிருந்தா சிவராத்திரி. அப்புறம் மலைக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே இந்த பாட்டை விடிஞ்சே போச்சுங்க. எப்படின்னா 3 மணிக்கு ஆடிட்டு வந்துட்டு டயர்டில் படுத்துட்டு அப்புறமேல குளிச்சுட்டு மேலே போய் சிவனுக்கு தீபம் போட்டு கும்பிட்டுருந்தோம்னா அவங்க சூப்பராகும். இந்த வருஷம் வந்து ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. சரியான டயர்டு. அப்போ அப்புறமேல பாருங்க டீ வச்சுட்டு டீ வச்சு குடிச்சிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு 8 மணி ஆயிரும். போய் சிவபெருமானுக்கு போய் விளக்கு போட்டு அப்புறம் இந்த விழாவுக்கு இதோட முடிஞ்சது. நிறைய இடத்துக்கு போக முடியல. நான் அந்த இடத்துக்கு போய் 3 மணிக்கு தான் வந்தேன். சரி, ஓகே. டீ காபி சாயா. போச்சா, பொங்கி போச்சா. மணி 9:30 மணி ஆயிடுச்சுங்க. அப்போ தான் குளிச்சு ரெடி ஆகிட்டு லைட்டு மேலே போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஒயரெல்லாம் எடுத்து சுற்றிட்டு மேலே போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வரணும். நான் ஒயரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணேன். ஃபினிஷிங். நைட்டு வந்து 2 மூடி தேங்காய் சாமிக்கு வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் பழம், அது 2 மூடியும் காணோம். அப்புறம் அந்த சாப்பாடு ஃபுல்லாக தீர்ந்து போச்சு. பழம் 5 சீப்பு 5 பழம் வச்சுருந்தேன், அதுவும் முடிஞ்சுது. அந்த சாமியோட கலஸ் இதில் வந்து தண்ணி கொஞ்சம் வச்சுருந்தேன், அது தீர்ந்து போச்சு. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்களும் மறைவா போற்றி, ஏகம்பத் துணைந்தாய் போற்றி, பாகம் பன்னூரானாய் போற்றி, காவாய் கனகத்திறனை போற்றி, திருக்கையிலை மலையானை போற்றி. இந்தாங்க மக்களே, உங்களுக்கும் ஆரத்தி. சிவபெருமானோட அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். நீங்களும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன சொல்கிறது, நைட்டு டான்ஸ் ஆட போனேன் இல்லையா, அங்கே ஒரு சிவன் பாட்டுக்கு ஆடுனேன். அதை பிடிச்சி போய் மறுபடியும் இன்னொரு சிவன் பாட்டுக்கு ஆட வச்சாங்க. சிவராத்திரிங்கிறனால ஆடினேன். அப்புறம் நான் தான் இந்த வீடியோவிலேயே நான் நைட்டு சொல்லியிருப்பேன், வீடியோவில் டான்ஸ் ஆடி காசு இருந்துச்சுன்னா
கோவிலுக்கு, சிவன் கோவிலுக்கு ஏதோ ஒரு கோவிலுக்கு போவேன் அப்படின்னு சொன்னேனா இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நேற்று ஆடின பாட்டு 2 பாட்டுக்குமே ஒரு பாட்டு வந்து வீடியோ எடுத்தாங்க, இன்னொரு பாட்டு வீடியோ எடுக்கல. அதாவது நேற்று ஆடின பாட்டுக்கும் கிட்டத்தட்ட மக்கள் அன்பளிப்பாக கொடுத்த காசு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4500க்கு மேற்பட்ட காசு. நான் எண்ணல, அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன். நான் கொடுத்துட்டேன். அப்புறம் ரொம்ப நாளாக எங்கள் அம்மா வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போகணுன்னு சின்ன வயசுலேருந்து நினச்சிட்ருக்குறாங்க அம்மா. நான் போயிட்டு வந்துட்டேன். நான் என்ன அந்த சாமி உள்ளே போய் சன்னதி இன்னும் பார்க்கல. நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அது நம்மளோட சேனல்லேயும் அந்த வீடியோ இருக்கும். அந்த ஊர் தான் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு தான். அதை நிறைவேற்றுவோம். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திட்டாங்க. அவங்களுக்காக இந்த காசை கொண்டு போய் சாமியை கூட்டிகிட்டு போய் அந்த காட்டுவோம். அது அவங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். நான் அந்த வீடியோ பதிவு வரும்போது உங்களுக்கு நான் அந்த வீடியோவை எடுத்து காட்டுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் என்னோடய எனர்ஜி அதிகமாகவும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும். லைக் பண்ணலையாலும் போதும், வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் பிடிக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம்ல. அடுத்தடுத்து நிறைய இடங்களுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நிறைய பிளான் இருக்குது. அந்த பிளானை சரி பண்ணணும்ல. எவ்வளோ 6 வருஷமாக, கிட்டத்தட்ட 6 வருஷமாக வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். 1000 சப்ஸ்கிரைபர் கூட இன்னும் வரல. இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் வந்து 941 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அந்த சேனல் அது போயிடுச்சு. இப்போ 250க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் அதை சேரும். அவங்க பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அதனால் சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பயணத்தில் நான் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.